ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பைக்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தானே ரூம்குள்ளே இறக்கி விட்டாங்க. இது என்ன ரூம்? பெட்ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுங்க ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. நிறைய செடி, காரு, அந்த டஸ்ட்பின்னு, ரியல் ஹவுஸ் மாதிரியே கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆட்டோ எடுத்துக்கலாம். 8370 இதுதான் நம்ம ஆட்டோ நம்பரு. இந்தியன் பைக் விளாட்றவங்களாம் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சாலும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு விக்கெட்டு அது வரைக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் இருந்துச்சு. நான் போட வேண்டாம், ஒயிலட்டா அந்த மாதிரி அங்கே ஒயிட் கலர் ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது இல்லை. இது பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். பார்த்தீங்கன்னா இப்போ போய் ஸ்டிக்கி பாம்பை எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸ்டிக்கி பாம் பாடு தலை இவனுக்கும், இவனுக்கு காலு, 3 பேரும் இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் வேணாம், நீ வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. சை, இவனை மட்டும் ரிலீஸ் ஆகிட்டான். அவளுக்கு சரி அதானே கேட்டு சின்னதாகுது. குனிதான் போவான் போகுது. சரி தாத்தா வாங்கிக்கோ, வரட்டா? இப்போ நம்ம வேகமாக ஓடி போயிடலாம். நம்ம ஆட்டோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போகணும். வேணாம், ஆட்டோக்கும் ஸ்டிக்கி பாம்பு போடுவோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஸ்டிக்கி பாம்பை வெடிக்க வைப்போம். ஆச்சா இன்னும் ஆகவே இல்லை. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு ஓடி போகலாம். ஏன் ஒன்றும் சாவலை? இப்போ சாப்பிட்டாங்க. என்ன இன்னும் ஊரோட இருக்கா? இது என்னங்க இது? ஏதோ தொட்டு தொட்டு பார்க்குறான். ஆவே இல்லை. ஆவே இன்னும் கிட்ட போகிறேன். அவளை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உன்னை சுட்டு தான்டா தள்ளணும். இன்னும் சாவே இன்னும் சாவே வெட்டு வெட்டுங்களா? இப்போ நாம் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 6 8 4 எதுவும் வரப்போகுது இல்லை. சும்மா ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது வருமானு. ஸோ இப்படியே சும்மா நம்ம இன்னுக்கிட்ட பேசினே இருக்கிறதுனால நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மூஞ்சிலும் குத்துவேன். இப்போ வாங்க போகலாம். இப்போ கிட்ட நம்ம இப்போ ஆட்டோவும் இல்லை. எனக்கு ஒன்று தோணுது, பண்ணலாமா? 7774 இல்லை 27 அதிகமாக அமுத்திட்டேன். 4 நம்மளோட இல்லை இது இல்லை. இப்போ பார்த்தீங்களா 888. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட KTMல போகலாம். ஸோ இப்போ நம்மளோட KTM எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரயில்வேஸுக்கு போகலாம். சை
இந்த போலீஸ்காரங்களுக்கு வேறு வேலையே இல்லை. எதுக்கு நம்மளை வந்து இடித்தாங்க? நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனை ஜாம் பண்ணுறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன தான் இப்போ நம்ம பண்ணாலும் இப்போ நம்மளை ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. சரி இவங்க காலையே நம்ம தச்சு போயிடலாம். டக்குன்னு போடா போடா போடா, டக்குன்னு வரணும் டக்குன்னு வரணும். சை செத்துட்டேனா? சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரயில்வேஸ்க்கு போகணும். ஸோ வாங்க ரயில்வேஸ்க்கு போகலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கார் வந்து ஒரு வெட்டு காரு. அந்த கார் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ வாங்க போகலாம். ஹார்பிக் பாண்டியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நடந்துன்னு இருக்குதுல்ல, ஸோ அதில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ நீங்களாம் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ரயில்வேஸ்க்கு தான் போகிறோம். அங்கேருந்து நம்ம ட்ரெயின் ஓட்டிக்கின்னு டைரெக்டாக போகிறோம். இதுதான் நம்மளுடைய இப்போ பிளானு. ஸோ வாங்க நம்ம பிளானை கண்டினியூ பண்ணலாம். சரி ஏற்கனவே நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கணும். போலீஸ் நம்ம சுட்டு திட்டாங்க. இதனால் சரி இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குன்னு உள்ளலாம் போக மாட்டோம். அது தெரிஞ்சுங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ரயில்வேஸ். ஜேபி நட்டா மத்திய அமைச்சராக பதவியேற்கிறார். அவன் நீங்கள் இது பண்ணுவாங்க. ஸோ கிட்ட வந்துட்டோம். தூரத்துன்னு பார்க்க இது நூறு தெரிஞ்சாலும் கிட்ட வந்துட்டு இப்போ பார்த்தீங்களா ஒரு பெருசாக இருக்குது. இங்கேயே நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு ட்ரெயினை ஓட்டுறதுக்கு வெளிச்சத்தை பார்ப்போம். சரி வெளியே பார்ப்போம். வாங்க போகலாம். இதெல்லாம் இப்படி தான் ஆக மாட்டுது. இது நம்பர் போட்டு பார்க்கலாமா? அங்கே இருக்குது 2253 இந்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் தான் நம்ம கால் பண்ணோம். கால் ஆக மாட்டுது. ஏன்னா அதை வந்துட்டு மிஸ் பண்ண வேண்டியது 3 நம்பர். ஸோ 4 நம்பரு அது எக்ஸ்ட்ரா 5வது நம்பர் இருக்குது. இங்கே வந்துருக்கு. ஸோ இப்போ வாங்க போகலாம். கிளம்பு. இப்படி தான் இருக்கணும். டே சர்டிஃபிகேட் போட்டாங்கன்னு போடா. செத்துட்டானா? செத்துருக்காரு. சரி அங்கே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் அப்படியே போக போக சாதா ட்ரெயின் கலரில் இருக்குது. போகலாம். ஸோ நம்ம லைக் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா 100 லைக்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு லைட்டாக கமெண்ட்டில் ஒரு எல்லோ கலர் ஹார்ட் போடுங்க. ஸோ இப்போ மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஸ்பைடர் இது ஸ்பான் பண்ணலாம். ஸோ ஸ்பைடர் நம்பர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த கேம் விளையாடி இருக்கிறவங்களுக்கு என்னதுங்க நம்ம பாடி தெரில. கேமரா தொட்டு பார்க்கலாம். அது தேவை அந்த கேமரா தொட்டேன் போகுது. ஸோ வாங்க நம்ம ஃபோனில் ஸ்பைடர் லான்ச் பண்ணலாம். 5599 ஸ்பைடர் லான்ச் ஆகிடு. என்னதுங்க இது பஸ்ஸு?
ஸ்பான் பண்ணணும்னு நினச்சோம். இதான் ஆ பஸ் வந்துருக்கு. ஓட்டலாமா? அது எல்லா கட்சியும் ஓட்ட முடியும். செலக்ட் பண்ணுறாங்க. ட்ரை பண்ண பார்க்கலாம். எம்பி ட்ரை பண்ண முடியலன்னா இடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறது. ஆமாம், அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். நல்லா தான் இருக்குது. ஜாய் என்னால நடக்குதுங்க. கோவிந்தன் ஒருத்தன், ராம்நாத் கோவிந்தன் ஒருத்தன். அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்ன வந்தது? வாட் இஸ் திஸ்லே? இதில் இருந்திருக்காங்க போஸ்டிங். சரி அப்படியே இந்த பஸ்லேயே ரயில்வே ட்ராக் வரைக்கும் போவோம். ஆமாம் ஆமாம், நம்ம ஜட்ஜி பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போய் அங்கே வரைக்கும் நம்ம இங்கே இப்படி பஸ்ஸு இங்கே போகலாம். ஜட்ஜு இந்த மாதிரிலாம் சரி அது ரயில் ட்ராக் இல்லை, அது ஒரு பெட்ரோல் டேங்க்கு. இன்றைக்கு ரிட்டையர்ட் ஆகிறாங்க அவங்கள. பார்த்தீங்களா இப்படியே இருக்குது பெட்ரோல் மாதிரியே. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிடிஓவோட ஒரு காப்பின்னே சொல்லலாம். ரிட்டையர்ட் ஆகிடுது. அப்படி தான் சொல்கிறாங்க. வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டை க்ரியேட் பண்ணலாமா? வாங்க க்ரியேட் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டை. சிம்பிளாக பேசி இதே மாதிரி நிறைய 5522 5599 5599 5599 போட்டு பஸ் ஸ்டாண்டையே ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிடலாம். ஆனால் பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்குல்ல. ஏ பார்த்து ஓட்டல. ஓட்ட தெரியாதவங்களாம் ஓட்டுறானுங்க. கரெக்டாக நிப்பாட்டணும். ஐயா நிப்பாட்டினது ஓகே. அது என்ன ஜம்ப்பு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பஸ்ஸை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும். வாங்க 55 இல்லை 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 தப்பாக போட்டேன். 5599 காசு போகிறது 8 மணிக்கலாம். இவ்வளோ தாங்க நம்பரு. இங்கேருந்து பார்க்க அந்த பஸ் வந்து இப்படி மிதக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இங்கே ஒரு பஸ். ஐயா என்ன சாமி என்ன நடக்குது? மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த பஸ்ஸை கரெக்டாக போய் நிப்பாட்டணும். நம்ம 10 மணி மேலே கரெக்டாக இங்கே ரிட்டன் இப்படி அவ்வளோதான். கொஞ்சம் முன்னாடி வா, கொஞ்சம் முன்னாடி அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பஸ் எப்படி நம்ம எடுக்கிறது? ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் முயற்சி செய்வோம். ஐயா தத்துவம் வர மாட்டேது. முயற்சி செய்தால் அதை விடுங்க. அதே மாதிரி தான் அங்கே போனவனே இருப்போம். நைட்டு தூங்கிட்டு காலையில் இருப்பாங்க. இங்கே பகல் அங்கே ராத்திரிலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி அப்படி போடணும். அவ்வளோதாங்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்கலாம் ஒரு ஃபாலோ லிங்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பை காய்ஸ்.